வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல். அதான் சார், சில நேரங்கள்ல நம்ம மனிதர்கள குறைச்சு மதிப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருது. எப்படி குறைச்சுன்னா, சில நேரங்கள்ல "எப்பா இவன் ஒரு காசுக்கு வரமாட்டான்ப்பா. இவனுக்கு அந்த திறமைலாம் இல்லப்பா. இவன வச்சுலாம் அந்த வேலைய செய்ய முடியாதுப்பா. இவன்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு தான்ப்பா லாயக்கி." அப்படின்னு சொல்லி சில நேரம் இப்போ ஸ்கூல்ல சில வாத்தியார் சில பையனுங்க படிக்க மாட்டாங்க. உடனே சில வாத்தியார்கள் என்ன சொல்லுவாங்க, "எப்பா நீ எதுக்குப்பா அங்க எங்க போட்டு உயிர் எடுக்குற? எங்கேயாவது மாடு கீடு மேய்க்க வேண்டியதுதானப்பா." அப்படின்னு சில நேரங்கள்ல திட்டுவாங்க. சில குடும்பத்திலேயே சில நேரங்கள்ல பிள்ளைக சரியில்லாம இருந்துச்சுன்னா, பசங்க சரியில்லாம இருந்தாங்கன்னா, "ஏன்டா உன்னைய படிக்க வச்சு, செவனேன்னு எங்கேயாவது வேலைக்கு கீலைக்கு போடா, உயிர் எடுக்காதடா. வேலைக்கு போனா கூட 4 காசு சம்பாரிக்கலாம். இல்ல 4 மாடு மேய்க்க போடா. உன்னைய போட்டு எதுக்கு இவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கணும்?" அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரங்கள்ல பிள்ளைகள திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சில நேரங்கள்ல நம்மளுடைய சொந்த பந்தங்கள்ல உள்ளவங்களே என்ன இப்ப பசங்க சரியில்லைன்னா, "என்னப்பா வேலைக்கு கீலைக்கு அனுப்ப வேண்டியதுதானப்பா, இருக்கப்பா போட்டு" அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல ஒரு அறியாமையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நடந்துரும். இப்போ எப்படி ஒரு மனுஷன நம்ம குறைச்சு மதிப்பிடலாம்? நம்ம ஒரு நேரம் அந்த மனிதன பார்க்கக்கூடிய செயல வச்சு, அந்த மனிதன நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நெறையா சில இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல, அவனுடைய செயல்பாடுகள நெனச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பேச்சுல திறமைசாலியா இருப்பாங்க. சிலர் செயல்ல திறமைசாலியா இருப்பாங்க. சிலர் பொறுமையா இருந்து அந்த வேலைய செய்து முடிக்கிறதுல ரொம்ப ஆள் சைலன்ட்டா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட பணிகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிலர் வாயாலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களால வேலை செய்ய முடியாது. அந்த செயல அவங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. சிலர் சிலருக்கு பேச்சுகள் அதிகமா நல்லா இருக்கும். சில நேரங்கள்ல அவங்களால அந்த பேச்சுகள் இருக்கக்கூடியவங்கட்ட செயல்கள் சில நேரங்கள்ல இல்லாம போயிரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி உண்டு. அப்போ ஒரு ஆள நம்ம எடை போடுறது அவங்களுடைய பேச்ச வச்சா, இல்ல அவங்களுடைய நடவடிக்கைய வச்சா, இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள வச்சா, அப்டின்னா கடைசில ரிசல்ட் அவங்களுடைய செயல்பாடு தான். அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத விட, அவங்க என்ன செஞ்சாங்க? அதுதான் ஒரு ஆள வச்சு நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இப்போ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்த சிறப்பா நடத்துனான்னா, அவன் நல்லா அவன் சடனா அவன் குடும்பத்த கரெக்ட்டா கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க அப்டிம்பாங்க. ஒரு நிறுவனத்துல நல்லா வேல பார்த்தான்னா, அவனுக்கு குடுக்கப்பட்ட வேலைய அவன் கரெக்ட்டா செஞ்சுட்டே போய்க்கிட்டு இருக்காங்கப்பா அப்டிம்பாங்க. அதே மாரி சமுதாயத்துல, அவன் வர்ற இடமும் தெரியாது, போற இடமும் தெரியாதுப்பா. அவன் நல்லா அவனுக்குன்னு ஒரு இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய நண்பர்கள், அவன் பரவாயில்லப்பா அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும். அவன் ஒரு காசுக்கு பெறமாட்டான்பா, ஒண்ணுக்கு லாய்க்கு பட மாட்டான். அப்படி இவன் ஒரு உறவாக்கற அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டா பல மனிதர்கள் நடந்திருக்காங்க. இவன் வேண்டாம், இவன் ஒண்ணுக்கு லாய்க்கு பட மாட்டான் அப்படின்னு எத்தனையோ பேரால நிராகரிக்கப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சனா வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ல சில நேரங்கள்ல படிக்கச்சுல ஒருத்தன் பெரிய அதிகமா மார்க் எடுத்து உட்கார வச்சிருப்பான். வாத்தியாரால நிராகரிக்கப்பட்டவன் கடைசியில உட்கார்ந்திருப்பான். ஆனா அந்த கடைசியில உள்ளவன் வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிச்சு, அந்த வாத்தியாரே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உண்மையிலேயுமே நெறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. குடும்பத்தில இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியப்பட்டவங்க, அவங்க குடும்பத்தில இன்னைக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணி, அந்த குடும்பத்தில உள்ளவங்க, உற்றார் உறவினர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு லைஃப்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஏன் ஒருத்தன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே. இப்போ நான் ஒரு லாஸ்ட் வீக் நான் ஒரு சென்னை போயிருந்தேன். ஒரு போயிருக்கச்சுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இறங்குறேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறேன். அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தர் இறங்குறாரு. என்னைய பார்த்த உடனே அவரு வேகமா ஓடி "என்ன வேலு சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. என்னைய என்னால அவர ஐடென்டிஃபை பண்ண முடியல. இவரு யாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. அவரு சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லி அவர் பேர சொல்லி என்ட்ட அறிமுகமாறாரு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அப்புறம் அவரு அவரு சரி வாங்க சார் அப்படின்னாரு. ஒரு பெர்சனலா ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன் அப்படின்னேன். உடனே அவரு கார்ல தான் கூட்டு போனாரு. நான் ஹோட்டல்ல ரூம் போட போனேன். வாங்க சார் வீட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் அவரு வீட்ல தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்போ நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம். தலையில சுத்தியில வச்சு அடிச்ச மாரி இருந்துச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல உள்ளவரு. நான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுல ஒரு 25 இயர்ஸ் பேக் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல, நான் சேல்ஸ் ஹெட்டா இருந்தேன். அப்போ எனக்கு கீழ அவரு அப்ப சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஏரியா சேல்ஸ் ஆஃபீசர் நெறைய கேட்டகரியா இன்னைக்கு நெறைய வந்திருக்கு. அப்ப சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ன்னா கம்பெனில குடுப்பாங்க.
அப்ப அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா அவர வந்து போட்டாங்க. அப்ப நெறைய பேர் 10, 15 பேருங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல, இவருக்கு அந்த கிராமத்துலருந்து வந்ததுனால குடுத்துட்டாங்க. ஜாபுக்கு வந்தாரு, போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலு, அவருடைய அப்ரோச்சஸ், அவருடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்போ அவரு வந்து ஒரு கிராமத்து சாடா அப்படியே இருக்கும். அப்போ அந்த டைம்ல கம்பெனில அங்க சென்னையில மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஒரு ரீஜினல் மீட்டிங் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க பேருக்கட்சில அங்க உள்ள எனக்கு மேல உள்ள சீனியர் மேனேஜர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, "எதுக்கு யார அவங்க வேலைக்கு எடுத்தீங்க? ஆள் சொல்லுவோம். அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல, ஆள் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இமிடியேட்டா நீ ரிசைன் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து 2 பேர வெளிய அனுப்பிட்டாங்க. ஸோ அவன் வேலைய விட்டு போய் போ சொல்ட்டாங்க. ஏன்னா அவன் படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கச்சுல, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் மாறும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வந்தான். அந்த டைம்ல வந்து வந்தவுடனே அவனுக்கு ஆனோனே ஆள் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்தான். அப்புறம் நாங்க எல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணோம். பட் கம்பெனி வந்து அத ஏத்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. போய் சொல்ட்டாங்க. "நம்மளுக்கு தேவ ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்" அப்படின்ட்டாங்க. உடனே அவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்ப தான் அவர சந்திச்சிருக்கேன். இப்போ ஒரு கம்பெனில ஒரு வேல்வேட் கம்பெனிம்பாங்கல்ல எம்.என்.சி கம்பெனி. அந்த எம்.என்.சி கம்பெனில 4 ஸ்டேட்டுக்கு ஹெட். என்எஸ்எம் அப்படிம்பாங்க. நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் அப்படிம்பாங்க. அந்த நா அந்த 4 ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. இந்த 4 ஸ்டேட்டுக்கு ஹெட்டு. சென்னையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அந்த அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஒரு லக்ஸரி கார் 2 காரு, டிரைவரு. அது போக அவருடைய 2 பசங்க. நல்ல பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவருடைய லைஃப் ஸ்டைல் என்டையர்லி டிஃபரண்ட் தட்ஸ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. எனக்கு வந்து ஒண்ணுமே ஓடல. என்னடா! அப்படிங்கும்பொழுது, இன்னும் எனக்கு இது உண்மையிலுமே ரொம்ப ஒரு ரொம்ப வருஷம் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னைய பார்த்து என்ட்ட பேசி, அப்ப என்ட்ட சொன்னாரு, "சார் சில விஷயங்கள் நீங்க நானே நெறைய தடவ மார்க்கெட்டிங்ல பலமுறை சத்தம் போட்டுருக்கேன். மார்க்கெட்டிங்ல நெறையா சேல்ஸ் பண்ணல சத்தம் ஏசியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நடந்து அவரு அதெல்லாம் ஒரு லைஃப்ல ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன் சார்" அப்படின்னாரு. அப்போ அந்த அவர் எடுத்துக்கொண்டு கூடிய விஷயங்கள் லைஃப்ல அவர இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் வச்சுருச்சு. அவரு 4 ஸ்டேட்டுக்கு ஹெட்டா இருக்காரு. ஒரு சென்னையில வந்து இன்னைக்கு செட்டில்டு சென்னையில. அப்போ அவரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "சார் நீங்க என்ட்ட நெறைய பேர் வருவாங்க சார்." அப்ப கேஷுவலா ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம், வாய்ப்பு கிடைச்சுச்சு. அவரு சொல்றாரு, "சார் நான் என்ன வந்து அந்த இடத்துல மீட்டிங்லேருந்து என்னைய வெளிய வர வச்சது, அந்த நேரங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருந்துச்சு. ஆனா அந்த அவமானத்த என்னுடைய லைஃப்ல ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். அந்த சேலஞ்சு தான் என்னைய வந்து இந்த அளவுக்கு வர வச்சுச்சு. நான் இப்போ உங்க கம்பெனில இன்டர்வியூ வச்சு நெறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு வருவாங்க. ஆனா இன்டர்வியூ வைக்கிறதுக்கு நானு ஒருத்தன்ட்ட 1000 முறை கொஸ்டின் கேட்பேன். ஆனா இன்டர்வியூ வச்சு அவன வேலைக்கு நான் செலக்ட் பண்ணி ஒன்ஸ் என் கம்பெனில நான் எடுத்துட்டேன்னா, அவனா வேலைய விட்டு போற அளவுக்கு நான் வந்து அனுப்ப மாட்டேன். அவன்ட்ட சில குறைகள் இருந்துச்சுன்னா, அந்த குறைகள சரி பண்றதுக்கான வாய்ப்ப பூரா நான் அவனுக்கு குடுப்பேன். ஏன்னா யாரையுமே குறைச்சு எடை போடுறது கிடையாது சார். எனக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்கும் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துறக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். யாருக்காவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, அவன் என் கம்பெனிலருந்து வேற கம்பெனிக்கு போனா, ஐ வில் அக்செப்ட் தட். அதர்வைஸ் நான் வந்து எக்காரணத்துக் கொண்டும் ஏன்னா ஒருத்தன் திறமை இல்லாதவன திறமையா உருவாக்குறது தான் நான் கத்துக்கிட்ட பாடம் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த கம்பெனிலயே மோர் தென் 20 இயர்ஸா வந்து அவர் வந்து நவ் ஹி இஸ் வொர்க்கிங் தட் கம்பெனி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 20 வருஷமா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரமோஷன் மேலும், மேலும், மேலும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணச்சுல சாதாரண ஒரு சேல்ஸ் ஆஃபீசரா தான் ஜாயின் பண்ணாரு. அதே கம்பெனில இன்னைக்கு 20 இயர்ஸா ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு என்எஸ்எம் லெவல்ல வந்து வந்திருக்காரு. உண்மையிலுமே அவர் பெரிய அதான் என்னன்னா லைஃப்ல யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமான பாடங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள், அந்த திறமைக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பான முறையில கிடைக்கும். ஏன்னா விடியல நோக்கி எல்லாருக்கும் சில நேரங்களில் சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால இவன் சரியில்ல, இவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர் எஸ்டிமேட் போட்டு யாரையும் குறைச்சு மதிப்பிட்டால், நாளைக்கு பிற்காலத்தில் அவர்களே இந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக வரும் என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான அவர மீட் பண்றதுக்கான ஒரு அனுபவங்கள் கிடைச்சுச்சு. உண்மையிலேயுமே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.